வணக்கம். இப்போ நம்ம ஒரு விலாக் தான். அது எப்படின்னா, கார்டன் ஒர்க்கு, அப்புறம் ஒரு ரெசிபி 2ம் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கார்பேஜ் வைப்போம் இல்லையா, அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் நான் முன்னாடியிலேருந்து வச்சிட்ருக்கேன். ஆனால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விடும் எப்போ பார்த்தாலும். அது ரொம்ப வெளியில் காய வச்சு அதே வேஸ்ட் பண்ண மாட்டேன். தண்ணியை எடுத்து எடுத்து ஊற்றிட்டுருப்பேன் செடிக்கெல்லாம். அப்புறம் இது குப்பையை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போடுவேன். சரி, என்னன்னு எனக்கு புரியல, என்ன செய்கிறது இதுக்குன்னு. ஆனால் அப்படியே தான் இவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் பார்த்தா இப்போ யூடியூப் சேனல்லலாம் நிறைய இதுவும் ரெடிமேட்லேயும் வாங்குகிறாங்க, இல்லை வீட்டில் உள்ள பாத்திரத்தை வச்சே பக்கெட்டை வச்சே செஞ்சு காமிக்கிறாங்க. சைட்லலாம் நிறைய ஹோல்ஸ் போட்டாங்க. சைட்லலாம் போட்டோன்னே அப்போ தான் தெரிஞ்சுது, இந்த கீழே மட்டும் இல்லை, சைட்லேயும் நிறைய காத்தோட்டம் தேவைப்படுது இந்த குப்பைக்கு அப்படின்ட்டு. அதனால் சரி, எங்கள் வீட்டில் உள்ள இன்னொரு ட்ரம் எடுத்து அதே மாதிரி சைடில் எல்லாம் ஹோல்ஸ் போட சொல்லி சொன்னேன். அதுதான் இப்போ சைடில் அடியில், முன்னாடியும் அடியில் போட்டிருந்தேன். அதுதான் சைட்லலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் என்ன வேணாலும் போடலாம், மக்கிய இலை எது வேணாலும் போடலாம். அந்த ஒரு அட்டைப்பெட்டி கிழிஞ்சது, அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் நார் கொஞ்சம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் காஞ்ச பூ, சருகு எது வேணாலும் ட்ரையாக போடணும், அவ்வளோதான். போட்டு அது மேலே கொஞ்சம் மண் தூவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த காய்கறி குப்பையெல்லாம் போடணும். திரும்ப அடுத்த நாள் அதே மாதிரி காய்கறியெல்லாம் குப்பையெல்லாம் போட்டுட்டு அது மேலே மண் தூவணும். அப்புறம் இடையில இடையில கிளறி விடணும் அந்த குப்பையை. கீழே அதெல்லாம் வச்சாச்சு. அப்புறம் அடியில் ஒரு பாத்திரத்தை வைக்கணும். இதோட மூடியே நான் வச்சுட்டேன். அதுதான் இந்த நல்லா கிளறி விட்டு வச்சுட்டு வரணும். முடிஞ்சால் தயிர் கூட விடலாம் ஒரு சொட்டு. அதுதான் நல்லா 30 நாள் கழித்து நல்ல உரமாகும். அதுதான். அப்புறம் அடுத்து ரெசிப்பியில் பைத்தம்பருப்பு ஒரு குருமா மாதிரி வைக்க போகிறேன். இது ஊற வைக்கலாம் வேண்டியதில்லை, அப்படியே வைக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி எடுத்துக்கிட்டேன். சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, அப்புறம் பயிறு கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா கொஞ்சம், அவ்வளோதான். இப்போ எண்ணெயை வச்சுட்டு ஒரு 5 பங்கு தண்ணி எடுத்து வச்சுட்டேன். நம்ம டம்ளரால் 1 டம்ளர் அளவு பயிர் எடுத்திருக்கோம், அதனால் 5 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துட்டேன். இது ஒன் பாட் குருமா, அதாவது ஈஸியாக வைக்கக்கூடிய குருமா. இப்போ என்னன்னு தெரில, மைண்டு எப்போ பார்த்தாலும் ஈஸியாக செய்கிறது அப்படின்னு தான் போகுது. இல்லை ஏஜா என்ன காரணம் அப்படின்னு தெரில, ஈஸியாக செஞ்சு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வரணும், கிச்சன்லேருந்து வந்துடணும் அப்படின்னு. அதனால் சரி, ஒன் பாட்டு தான் மோஸ்ட்லி குருமாலாம் ஒன் பாட் குருமா தான் இப்போ வைக்கிறேன். அதுதான். இப்போ இஞ்சி பூண்டு, வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு பாதி உப்பு கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுக்கணும். மீதி உப்பை வச்சுட்டு அப்புறம் கடைசியாக அந்த பயிரோட போட்டுக்கலாம். அதுதான் இந்த பாருங்கள், பயிரில் போட்டேன். அதுதான் போட்டு கழுவி வச்சுருக்கேன். பயிரை நல்லா கழுவி வச்சுருந்தேன். கழுவி வச்சுட்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அந்த மிளகாத்தூள், அதையும் மஞ்சப்பொடி அதெல்லாமும் போட்டுட்டு அந்த பயிரை கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். கொஞ்சம் ட்ரையாக கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும், அவ்வளோதான். தண்ணி 5 பங்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன், போதும். அதுவே கரெக்டாக இருந்துச்சு. நான் வச்சுருக்கிறது 250 கிராம் பயிர் வச்சுருந்தேன். அதுக்கு 3.5 லிட்டர் குக்கரில் தான் யூஸ் பண்ணேன். அது கரெக்டாக இருந்துச்சு அந்த அளவும்.
அதுதான். நல்ல வச்சுட்டு கலந்து விட்டு இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓரளவு உப்பு, காரம் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்ட்டு. இந்த ஸ்டேஜில தான் கரெக்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் மூடி வச்சிட வேண்டியதான். மூடி ஒரு 5 விசில் விடணும் அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் போட்டு 5 விசில் விட்டு இறக்க வேண்டியதுதான். இறக்குனா நல்ல சுவையான குருமா ரெடி ஆயிடுச்சு. வந்து கடைசியில் கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு கசூரி மேத்தி 2ம் போட்டு இறக்குனா நல்லா சுவையாக இருக்கும். கசூரி மேத்தி இப்போ எல்லாத்துலேயுமே போடுறாங்க. அதனால் இதுக்கும் நல்ல வாசனையாக சுவையாக இருந்தது. அதுதான். இதோட வந்து சப்பாத்தி பண்ணேன். ஆனால் இது வந்து இட்லி, தோசை, சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி பண்ணேன். சப்பாத்தி வந்து பூசணிக்காய் சப்பாத்தி பண்ணேன். காயை அரைச்சிட்டு அந்த மாவோட கலந்து சப்பாத்தி பெசஞ்சு வச்சுக்கிட்டேன். அப்படியே பூசணிக்காய் சப்பாத்தி, பயிறு குருமா. ஆனால் சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அதுதான். அது 2யும் பண்ணிவிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து லாங் வீடியோ எடுக்கிறது, அதை போடுறது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான நாள். அதுதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சேனலை பெல் பட்டனை அழுத்துங்க.